நம்புறோம். ஏன்னா ரிவ்யூஸ் ரொம்ப பாசிட்டிவா வருது. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டருக்கு போய் பாருங்க. அண்ட் ஃபேமிலி எல்லா ஃபேமிலியா போங்க தியேட்டருக்கு. அதான் ரொம்ப ரொம்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் அப்படிங்கிற மெசேஜை நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லா சிரிச்சு பார்க்கலாம். காமெடி என்டர்டெய்னராக தான் இருந்துச்சு. நல்ல ஃபேமிலியாக இருக்காங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. முன்னாடி விட இப்போ இன்னும் நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கெசினோ தியேட்டரில் டீமோட வந்தோம். எனக்கு ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி. ஒரு நல்ல படம் வந்து சொல்லுவாங்க, ஆடியன்ஸ்க்கு பிடிச்சதுன்னா யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. கண்டிப்பாக எங்கள் படத்துக்கு அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபேமிலியாக ஜாலியாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். பார்ட் 1 இப்படி எல்லாரும் என்டர்டெயின் பண்ணிச்சு. பார்ட் 2 அதே மாதிரி இருக்குங்கிறது இல்லை, அதை தாண்டி இருக்குது. சில பேர் சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நேற்று ப்ரெஸ் அண்ட் ப்ரீமியர் ஷோ கூட ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ். இப்போ எல்லா ஊர்லேருந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வருது. இன்ஃபேக்ட் நாங்கள் இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒரு சின்ன தியேட்டர் விசிட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். திருச்சி, தஞ்சாவூர் போகிறோம். அப்புறம் நாளைக்கு நிறைய ஊருக்கு வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்கணுங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலிக்காக எடுத்தப்பட்ட படம். அண்ட் கண்டிப்பாக குடும்பங்களோட தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் என்னோட கரியரில் இது பிக்கெஸ்ட் ரிலீஸ். தமிழ்நாடு மட்டும் கிட்டத்தட்ட 450-460 ஸ்க்ரீன்ஸ் அண்ட் வேர்ல்டு வைட் 1000 ஸ்க்ரீன்ஸ் மேலே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் பிக்கெஸ்ட் ரிலீஸ் ஃபார் மீ. அண்ட் தேங்க்ஸ் டு செல்லா. செல்லாக்கு தான் எல்லா புகழும். அண்ட் செல்லா வந்து ஒரு என் கூட கிட்டத்தட்ட ஒரு 11 years ஜேர்னி இருக்குது. ஸோ ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். அண்ட் செல்லாவோட வெற்றி பார்க்கும்போது செல்லா ஐயாவும் அவரோட பேர் வரும்போது தியேட்டரில் பயங்கர கிளாப்ஸ், நேற்றும் கிளாப்ஸு, முக்கியம் கிளாப்ஸு. அது பார்க்கும்போது, அந்த வெற்றியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ செல்லா அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய ஜெயிக்கணும். அண்ட் எங்கள் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சூப்பரான ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு, ஏன்னா குஸ்தி படம் ஈஸி கிடையாது. நிறைய ஃபைட்ஸ்லாம் இருந்தது. படம் பாருங்க, தெரியும் உங்க எல்லாருமே. ஸோ எல்லாரும் டீம் ஒர்க் வந்து ப்ரில்லியண்டாக அவுட்புட் கொடுத்துருக்கோங்கிறது நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். ஏன்னா ரிவ்யூஸ் ரொம்ப பாசிட்டிவாக வருது. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள். அண்ட் எல்லா ஃபேமிலியாக போங்க தியேட்டருக்கு. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ see you in theaters. யாரு கண்டிப்பா எல்லாரும் வெளியே வரும்போது பார்ட் 3 இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. பார்ட் 3 நல்லபடியா ஓடிச்சுன்னா பார்ட் 3 கண்டிப்பா பிளான் இருக்கு. அடுத்தது கண்டிப்பா பார்ட் 3 பண்ணலாம்னு இருக்கும். சார் விஷ்ணு சார், அதாவது நீங்க கதைகள் வந்து ரொம்ப அழகா நீட்டா செலக்ட் பண்றீங்க. உங்களுக்கு கோ ஆக்டர்ஸ்க்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஆனா இப்போ நிறைய ஹீரோஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஒரு படம் 2 படம்னா பரவாயில்ல, தொடர்ந்து 5-6 படம் பண்ணும்போது உங்களுடைய மார்க்கெட் கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி போலாமே, அடுத்த மார்க்கெட்டை புஷ் பண்ணி நம்மளுடைய சேலரி ஏற்றிக்கலாமே அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வரலையா? அதுக்கான முயற்சி என்ன பண்ண போறீங்க? அது நடந்துட்டுதான் சார் இருக்கு. நான் சேலரி ஏற்றிட்டு தான் இருக்கிறேன். இப்போ சொல்ற மாதிரி பெருசா ரிலீஸ் ஆயிருக்கு எனக்கு. ஸோ எனக்கு க்ரோத் கிடைச்சிட்டு தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் க்ரோத்னா என்னன்னா, எல்லாரோட ஷேர் பண்ணி எல்லாரும் வளர்றது தான் க்ரோத்னு நான் நினைப்பேன். நான் மட்டும் வளர்றதுங்கிறது க்ரோத் இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கிளியர். நான் பிகினிங்லேருந்து ரொம்ப கிளியரா இருப்பேன். ஏன்னா நான் வந்து கிரிக்கெட்டர். ஸோ டீம் ஜெயிச்சாதான் டீம் வந்து அடுத்த மேட்ச் ஆட முடியும். கப்பு ஜெயிச்சாதான் டீமுக்கு சந்தோஷம். ஒரு இண்டிவிஜுவல் பேர் ஒரு செஞ்சுரி அடிச்சு டீம் தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது யூஸே கிடையாது. ஸோ அப்படிதான் நான் வந்து வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து சினிமாவில் எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஆசை. அதனால தொடர்ந்து வந்து நல்ல படங்கள், நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கிடைக்கணும், நல்ல கதைகள் சொல்லணும், அதான் நான் ஆசைப்படுறேன். பட் நான் வளர்ந்துட்டு தான் இருக்கேன். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேற்று ப்ரெஸ் அண்ட் ஃபேமிலி ஷோ பார்க்கும்போதே பயங்கர எனர்ஜி. எல்லாரும் வந்து வெளியே வரும்போது ஃபேமிலிஸா ரொம்ப நேரம் நின்று பேசிட்டு போனாங்க. அது வந்து கட்டாவஸ்தைக்கு அப்புறம் திருப்பி எனக்கு இப்போ நடக்குது. அண்ட் அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபீலிங். அது வார்த்தைகள் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க சில ஃபீலிங்லாம். அண்ட் ப்ரெஸ் எப்பவுமே எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். ரிவ்யூஸ் வரதான் எனக்கு வந்து கரியர் அப்படியே ஒவ்வொரு படமா வந்து நான் ரிவ்யூஸ் கொடுக்கும்போது தான் என் படங்கள் வந்து நல்லா வசூலாயிருக்கு. ஸோ ரிவ்யூஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எல்லா ரிவ்யூ ரொம்ப பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ என்னோட சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் ப்ரெஸ்ன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி பப்ளிக் சார் சொன்ன மாதிரி வித்தியாசமான கதைகள் எடுத்து பண்ணும்போது அது ஒரு ரிஸ்க் இருக்கும். ஆனால் ஆடியன்ஸ் ரொம்ப கை கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது நேற்று. அண்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது சூப்பராக இருக்கு. ஆமா, அவங்க ரொம்ப ஹாப்பி. நேற்று ஆக்சுவலா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. இல்ல, அந்த ஸ்போர்ட்ஸ், அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் உமனா என்ன ஃபீலிங் இருக்குங்கிறது எனக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். நானும் செல்லா சார் பேசும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு சொல்லும் போது யோசிங்க செல்லா, எனக்கு எப்படி தெரியும்னு. ஆமா இல்ல, உங்க வீட்டுல தான் இருக்காங்க, அப்படிதான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிப்போம். அதை தாண்டி செல்லா சாருக்கு பயங்கரமா நீங்க பார்த்துருப்பீங்க, பொண்டாட்டிகள் பத்தி அவ்வளோ டீட்டெயிலா
சொல்றாரு. அது அவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் சரியா. அவர்கிட்ட நான் கேட்பேன், நீங்க கருணாசன கேரக்டரா ஆக்சுவலா இல்ல வீரா கேரக்டரான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, யாருன்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு படம் ஒரு சீன் இப்படி வச்சிருப்பாரு, ஒரு சீன் அப்படியே வச்சிருப்பாரு உல்டாவா. ஸோ அதனால வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. என் ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க படம் பார்க்கும்போது. ரொம்ப நேர்த்தியா இருக்குன்னாங்க, ரொம்ப நியாயமா இருக்கு, நீங்க யாரையும் தப்பு ரைட்டுன்னு சொல்ல, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற பேலன்ஸ் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி. இல்ல நான் மட்டும் பண்ணலங்க, டீம் தான். பட் அதான் செல்லா சார் கிட்ட நான் தான் கேட்டேன், இந்த மாதிரி பார்ட் 2 பண்ணலான்னு. இது எப்படி சார் பண்ண முடியும்னாரு. இல்ல செல்லா, உங்ககிட்ட அது திறமை இருக்கு, உங்ககிட்ட சொன்னா நீங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா செல்லா வந்து வேளாண் வந்துட்டா வெள்ளக்காரனோட ரைட்டர், சில்கார்பட்டி சிங்கமோட டைரக்டர். ஸோ அதுக்கப்புறம் கட்டாவுஸ் திவான், இப்போ கட்டாவுஸ் 2. ஸோ செல்லாவோட திறமை எனக்கு தெரியும். ரைட்டர் பயங்கரமான ரைட்டிங், அந்த ஹியூமர் ஃபேமிலிக்கு எல்லாம் கலந்து ஒரு ரைட்டிங் கொடுப்பாரு. ஸோ நான் சொன்னேன், இல்ல செல்லா உங்களால பண்ண முடியும்னா. பட் நாங்க 2 பேர் உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் பேசி என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பாசிட்டிவ், என்னெல்லாம் தமிழ் சினிமால இல்ல வேற சினிமா ஐ மீன் மற்ற லாங்குவேஜ் சினிமால பார்ட் 2 பண்ணும்போது என்னெல்லாம் மிஸ் பண்றாங்க, நம்ம ட்ரை பண்ணி அதெல்லாம் பண்ணாம ஒரு கரெக்டான கதையை கொடுப்போம் அப்படிங்கிறத நாங்க ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ண விஷயங்கள் தான் இன்னைக்கு நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அண்ட் அது ஆடியன்ஸ் கிட்ட நல்லாவே சேர்ந்துருக்கு. அவ்வளோ பாசிட்டிவான ரிவ்யூஸ் அண்ட் நல்லா தியேட்டர்ல கூட பார்க்கும்போது எல்லாரும் கை தட்டி ரசிக்கிறாங்க. அது வந்து நாங்க பேசிப்போம், பரவாயில்ல நம்ம யோசிச்சோம்ல, கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது, இது ஒர்க் அவுட் ஆகுது நாங்க பேசிப்போம். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி டிஸ்கஷன்ஸ் இருந்துட்டாலே சினிமா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். எல்லாம் பாசிட்டிவாக டிஸ்கஸ் பண்ணணும், குட்டா பேடா அதை டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அந்த விதத்தில் செல்லா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், எல்லாரும் வந்து பாருங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃபேமிலியோட பாருங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க முன்னாடி விட இப்போ இன்னும் நல்லா இருக்கு. எல்லாருமே ஈக்குவலாக தான் பண்ணாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே இல்லை, எல்லாருக்கும் சரி சம ஈக்குவல் இதாக கொடுத்துருக்காங்க கேரக்டர். ஒருத்தர் கீழே ஒருத்தர் மேலே இல்லை, அது நடிச்சவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல காமெடி எல்லாம் அதை விட இந்த செகண்ட் பார்ட் இன்னும் செம்மையாக காமெடியாக இருக்குது. சிரிச்சு கண்ணில் இந்த தண்ணியாக வந்துச்சு. அந்த அளவுக்கு இருக்குங்களா? ஆமாம், செம்மையாக இருக்குது. ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். சின்ன பசங்க கூட பார்க்கலாம், இன்னும் சின்ன பசங்க ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. என்ன சொல்ல வராங்க? அது மெசேஜ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி நல்லா இருக்குதோ அந்த மாதிரி நல்லா தான், வீட்டுக்குள்ளே எப்படி நடக்குதோ அதுதான் மாதிரி தான் இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்தில் என்ன நடக்குதோ பார்த்து ரசித்த மாதிரி தான் இருக்குது, மூவி பார்த்த மாதிரியெல்லாம் இல்லை. ஜென்ஸு லேடிஸ்ன்னு இல்லை, 2 பேருமே ஈக்குவலாக வேணும்னு தான் இந்த மூவியை எடுத்திருக்காங்க அவங்க பொதுவாக. நல்லா நடிச்சுங்க, இதை விட இன்னும் பெட்டர் வரும். ஆனால் இதுவே போதும், நல்லா செம்மையாக இருக்குது. முன்னாடி விட இப்போ தான் இன்னும் நல்லா எடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குது 2 பேருக்கும். அந்த குஸ்தி சண்டை போடுறப்ப தான் லாஸ்ட்டு 1 பாயிண்ட்ல வின் ஆகிறது, அவங்க திருப்பியும் மயக்க போட்டு விழுந்தாங்க, திருப்பியும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. இதுதான் செம்மையாக இருக்குது ட்விஸ்ட்டு. விஜய் சாரா அந்த பாட்டு செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக செம்ம வைப்பாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. அங்கே ஹீரோயின் என்ட்ரி இன்னும் செம்மையாக இருந்துச்சு, விசில் ஆனால் படிச்சிச்சு. படம் நல்லா இருந்ததுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் அப்படிங்கிற மெசேஜை நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக நல்ல ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். பார்ட் 1 விட இது பார்ட் 2 எக்ஸலண்ட்டாக இருந்தது. டேரக்டர் நல்லா எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது. எல்லாருமே மஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய படம் தான். இதை லாகுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. எந்த ட்ராபேக்கும் கிடையாது. லிட்ரலாக பர்சனலாக சொன்னோன்னா நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. மெசேஜ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா சிரித்து பார்க்கலாம். காமெடி என்டர்டெய்னராக தான் இருந்துச்சு. நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் ஜாலியாக இருந்துச்சு படம். ஜாலியாக போய் ஃபேமிலியோட பார்க்கலாம்.